ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, கிருபைக்காக, இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்துக்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். சத்திய ஆவியானவரே, வேதத்தின் இரகசியங்களை, மறை பொருட்களை எங்களுக்கு எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றி அப்பா. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய, அதை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறீர். எங்களுடைய கேள்விகள், எங்களுடைய பாரங்கள், சூழ்நிலைகள் எங்களை காட்டிலும் நன்றாக அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை தாரும். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தத்தை குறித்து நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம். தேவனோடு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறது. நம்மை பாவங்களற கழுவி நம்மை புதிய சிருஷ்டியாக மாற்றி இருக்கிறது. நீதிமானாக உருவாக்கி நீதிமான் என்று நம்மை அறிவித்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர் தங்கியிருக்கின்ற உறைவிடமாக நம்மை அவர் மாற்றி இருக்கிறார். நாம் பரலோகத்திற்கு சென்ற பிறகு மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் நம்மை ஆளுகிறவர்களாக அவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். ஆளக்கூடிய ஜீவனை நம்மில் அவர் கொடுத்திருக்கிறார். நாம் இதை தியானித்து கொண்டிருக்கிறோம். அவருடைய நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியானவரை அவர் நமக்கு தந்திருக்கிறார். சமாதானத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சமாதானத்தின் மூலம் நாம் எப்படி ஆளுகிறவர்களாக மாற முடியும்? நாம் அதை தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பார்க்க போகின்ற சத்தியம் கொலோசையர் 3:15. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழ கடவது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பணியை செய்து முடித்துவிட்டு அந்த பணி முடிவடையும் நிலைமையில சீஷர்களை பார்த்து சொல்ற ஒரு காரியம், நான் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்துவிட்டு போகிறேன். அது உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவர் நமக்கு எதை கொடுத்திருக்கிறாரா? அவருடைய சமாதானம். இந்த தேவ சமாதானம் ஒரு ஆவிக்குரிய ஆயுதம் என்று நம்ம தியானித்தோம். இந்த தேவ சமாதானம் நம்முடைய சூழ்நிலைகள்ல தேவனுடைய விருப்பத்தின்படி அவருடைய வழிகளை தெரிந்து கொள்ள நமக்கு உதவி செய்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய சூழ்நிலைகள்ல நமக்கு எது சிறந்தது என்று அநேக முறை நமக்கு தெரிவது இல்லை. அந்த பாதையில கடந்து போய் அதுல கீழே விழுந்து அடிபட்டு விளைவுகளை சந்தித்த பிறகு இது தவறான பாதை என்று நம்ம என்ன செய்து கொள்றோம்? புரிந்து கொண்டு ஒரு யூ டர்ன் போட்டு என்ன செய்கிறோம்? வருகிறோம் இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்குமாக நமக்குள் என்ன செய்கிறார்? வாசம் செய்கிறார். இந்த சமாதானத்தின் மூலம் தேவனுடைய வழியை, விருப்பத்தை அவர் நமக்கு தெரிவிக்கின்றார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பழைய உடன்படிக்கையில தேவனுடைய வார்த்தை, அவரது விருப்பத்தை தெரிந்து கொள்ள தீர்க்கதரிசிகளை நாடுவார்கள். ராஜாக்கள், மக்கள் எல்லாம் போய் கேட்பாங்க, இந்த காரியத்துல கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? ஏனென்றால் தீர்க்கதரிசிகள் மூலமாக தான் தேவன் மக்களிடம் என்ன செய்வார்? பேசுவார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தேவன் 24 மணி நேரமும்
எப்பொழுதும் என்றென்றைக்குமாக நமக்குள் பேசக்கூடிய ஒரு இடத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எப்பொழுதும் அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த சமாதானத்தின் மூலம் தேவனுடைய விருப்பத்தை, அவரது சித்தத்தை, அவரது வழியை நமக்கு அவர் என்ன செய்கிறார்? தெரிவிக்கின்றார். இந்த சமாதானம் என்பது நீங்க வெளியில சூழ்நிலைகள்ல அமைதியாகிறது இல்லை. இந்த பிரச்சனை முடியும் போது, இதுல நான் விடுதலையை பார்க்கும்போது, இதுல ஒரு ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளும் போது, இந்த நபர் எனக்கு மாறினால் எனக்கு சமாதானம் என்று நம்ம வெளியில என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த சமாதானம் இல்லை, இது தேவ சமாதானம், நம்முடைய இருதயத்தை ஆளக்கூடிய சமாதானம். இந்த சமாதானம் என்ற ஒரு எபிரேய வார்த்தைக்கு ஷாலோம் என்று பொருள். ஷாலோம் எபிரேய வார்த்தையில சமாதானத்துக்கு ஷாலோம் என்று சொல்லுவாங்க. ஒரு ஹோல்னஸ், கம்ப்ளீட்னஸ், முழுமையை அது என்ன செய்கிறது? குறிக்கிறது. இந்த சமாதானத்துக்குள்ள நம்ம போகும்போது நமக்கு தேவையான விடுதலையை நம்முடைய சரீரத்திலையும் நம்ம சூழ்நிலைகளையும் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். இன்றைக்கு நீங்க ஒரு விடுதலையை தேடி வந்திருப்பீங்கன்னா, நீங்க முதல்ல பெற்றுக்கொள்ள வேண்டியது எதை தான் பெற்றுக்கொள்ளணும்? சமாதானம். இதையும் அவர் நமக்குள்ள என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். இது ஜெபித்து வருவது இல்லை, அவரை அறிந்து கொள்வதினால், சூழ்நிலைகளுக்கு மத்தியில் அவரை பார்ப்பதினால், அவருடைய வார்த்தையை பிடித்து கொள்வதினால், அதை தியானிப்பதினால் வெளிப்படுகின்ற ஒரு காரியம், ஒரு ஆவியின் கனி, அவரோடு இணைந்திருக்கிறதினால் வெளிப்படக்கூடிய ஒரு கனி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மறுபடி வாசிக்கலாம், கொலோசியர் 3:15. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழ கடவது. இந்த ஆழ கடவது அப்படிங்கிற கிரேக்க வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நடுவராக செயல்படக்கூடியது. ஒரு நடுவரோட வேலை என்ன? அந்த விளையாட்டோட விதிமுறைகளை சொல்றது, தப்பு சரி சொல்றது, அது வெற்றி தோல்விய சொல்றது. அதுபோல இந்த சமாதானம் தேவனுடைய சித்தம் எது என்பதை நமக்கு என்ன செய்கிறது? உணர்த்துகிறது. இது ஒரு பெரிய பாக்கியம். பழைய ஏற்பாடுல ஒரு வசனம் உண்டு, வலப்புறமோ இடப்புறமோ நீ சாயாத படிக்கு நீ போகின்ற பாதை இதுவே என்று உனக்கு பின்புறமாக சொல்ற குரலை நீ கேட்பாயின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. ஆனால் புதிய உடன்படிக்கையில நமக்கு பின்புறத்துல இல்ல, நமக்குள், நம்ம வலப்புறமோ இடப்புறமோ சாயாத படிக்கு திஸ் இஸ் த வே, இதுதான் வழி, இதுதான் அவருடைய சித்தம், இதுதான் அவருடைய விருப்பம் என்று அவர் நமக்குள்ள இருந்து என்ன செய்கிறாரா? சொல்கிறார். எப்படி சொல்கிறார்? இந்த சமாதானத்தின் மூலமாக. இந்த சமாதானம் ஒரு நடுவராக, அந்த சமாதானம் இருந்ததுன்னா இது தேவனுடைய சித்தம், அந்த சமாதானம் இல்லைன்னா அது தேவனுடைய சித்தம் இல்லை. எவ்வளவு ஒரு அழகான ஒரு வழி நடத்துதல் இல்லையா? இந்த சமாதானத்துல இருந்து நம்ம தீர்மானங்களை ஏன் எடுக்க வேண்டும் என்றால், வசனம் சொல்லுது, உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவை சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே, அவை தீமைக்கு ஏதுவானவை அல்ல. மொழிபெயர்ப்புகள் எல்லாம் அந்த வசனம் எப்படி போடப்பட்டிருக்கும்னா, உங்களுக்காக நான் வச்சிருக்கிறது குட் பிளான். என்ன வச்சிருக்கிறாரா? நல்ல திட்டம், நன்மையான திட்டம். நம்ம நினைக்கிறோம் இல்லையா, நம்முடைய வாழ்க்கை இப்படி ஒரு சூழ்நிலையில இருக்குதே, இதுல இருந்து நான் எப்படி வெளியில வரப்போகிறேன், எனக்கு வெளியில வருகிறதற்கான வழியே தெரியவில்லையே என்று நாம நினைக்கலாம். நம்மை குறித்து அவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அது நன்மையான திட்டம். அது தோற்று போகிற திட்டம் இல்லை, அது போராடுகிற திட்டம் இல்லை, அது தோல்வி நிறைஞ்சி நம்ம கட்டுகளுக்குள்ள இருக்கிற திட்டமும் இல்லை. நன்மைக்கேதுவான திட்டம். உங்களுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, உங்களுடைய வழிகள் என்னுடைய வழிகளும் அல்ல. எவ்வளவு வித்தியாசம் சொல்லி சொன்னால், பூமிக்கும் வானத்திற்கும் எவ்வளவு வித்தியாசமோ அவ்வளவு வித்தியாசம் அவருடைய நினைவுகளுக்கும் நம்முடைய நினைவுகளுக்கும். இந்த உண்மையை நம்ம புரிந்து கொண்டோன்னு சொன்னா, நம்முடைய சூழ்நிலைகள்ல அவருடைய வழிகளை மாத்திரம்தான் நம்ம தெரிந்தெடுப்போம். இந்த உண்மையை நமக்கு தெரியாததுனால தான்
நம்முடைய மாம்சம் என்ன சொல்லுது, நம்முடைய சூழ்நிலைகள்ல எது நமக்கு நன்மையா தெரிகிறது, எது உலகத்தின் பார்வையில வெற்றியா இருக்குது, இப்படி நம்ம தேர்ந்தெடுக்க மாட்டோம். இது நம்முடைய சாய்ஸ் தான். அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில அவர் ஒரு சாய்ஸை வச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் அவர் வைத்திருக்கிறார். இது என்றைக்காவது ஒரு நாள்ல நான் ரட்சிக்கப்படும் போது நான் அவரை தேர்ந்தெடுக்கிறது மாத்திரம் இல்லை, நான் ஒரு முக்கியமான ஒரு பகுதியில் அவரை தேர்ந்தெடுக்கிறது, அவருடைய விருப்பத்தின்படி செயல்படுறது மாத்திரம் இல்லை. எனக்கு சாதகமாக இருந்தால் நான் தேவனுடைய சித்தத்தை எடுத்துக்கொள்ளுவேன், இல்லை என்றால் என் விருப்பப்படி போவேன், அப்படி இல்லை. என்னால் முடிந்தால் நான் அவருடைய வார்த்தையை கை கொள்ளுவேன், அவருடைய வார்த்தையின்படி நடப்பேன், இல்லை. அவருடைய வார்த்தை என்றைக்குமே நம்முடைய நினைவுகளை காட்டிலும் உயர்ந்தது. அவர் நமக்காக வைத்திருக்கிற திட்டம் என்றைக்குமே நாம் நமக்காக போட்டிருக்கின்ற திட்டத்தை விட அது உயர்ந்தது. இது நமக்கு தெரியறதில்லை. அதனாலதான் நம்முடைய திட்டம் தோல்வி அடைஞ்சிச்சு, நம்முடைய திட்டம் அதுல வெற்றி பெற முடியல, அதை பார்க்க முடியல என்கின்ற சோர்வு நமக்கு என்ன செய்து வருது. இல்லை என்றால் நான் தேவனுடைய திட்டத்துக்குள் சென்றால் நான் இதையெல்லாம் நான் இழந்துருவனோ, இதையெல்லாம் நான் கைவிட வேண்டியது இருக்குமோ, இதையெல்லாம் நான் மிஸ் பண்ணிடுவனோன்னு சொல்லி அவருடைய சித்தத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நமக்கு என்ன இருக்குது, என்ன வருது, பயம் வருது. உண்மையே சொல்லணும்னா என்ன வருது, பயம். இந்த பயம் எதை குறிக்குது தெரியுமா? இன்னும் அவரை நாம் நம்பவில்லை என்பதை என்ன செய்து குறிக்கிறது. உண்மையிலே அர்த்தம் அதுதான். நம்ம முன்னாடி ஒரு சாய்ஸ் வச்சிருக்கிறாரு, ஒரு வழி வைத்திருக்கிறார், அது சிறந்த வழின்னு சொல்றாரு, அது நன்மையான வழின்னு சொல்றாரு, அது தீமைக்கு ஏதுவானவை இல்லை என்று சொல்லுகிறார். நீ போட்டு வைத்திருக்கிற திட்டத்தை விட நான் உனக்கு போட்டு வைத்திருக்கிற திட்டம் சிறந்தது என்று சொல்லுகிறார். இல்ல ஆண்டவரே எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீங்க போட்டிருக்கிறத விட நான் போட்டிருக்கிறது தான் எப்படி இருக்கு, நல்லா இருக்கு. இதுதான் அர்த்தம். மறைமுகமா நம்ம இதை தான் சொல்றோம். நாம் அவருடைய சித்தத்தை விட்டு நம்முடைய விருப்பத்தை தேர்ந்தெடுக்கும் போது நமக்குள்ள அந்த சமாதானம் இருக்காது, நமக்குள்ள ஒரு பாரம் இருக்கும், நமக்கு அது ஃப்ரீயா இருக்காது. அப்படி என்றால் இந்த ஒரு சமாதானம் இல்லாமல் சூழ்நிலைகள் கொடுக்கிற ஒரு அழுத்தத்துல, மற்றவர்கள் கொடுக்கிற ஒரு அழுத்தத்துல நம்ம ஒரு தீர்மானத்தை என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. ஏனென்றால் அது தேவன் வைத்திருக்கிறது அல்ல. இன்றைக்கு நம்ம இதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம், ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். தேவனுடைய ஆவியினாலே, பரிசுத்த ஆவியானவராலே நாம நடத்தப்படும் பொழுது தேவனுடைய புத்திரருக்குரிய வாழ்வை அங்க அனுபவிக்கிறோம். அவருடைய ஆவியில நடத்தப்படவில்லை என்றாலும் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னா யாருடைய பிள்ளைதான்? அவருடைய பிள்ளைதான். அவர் நமக்குள்ளதான் இருக்கிறாரு. நாம் அவரை தேர்ந்தெடுக்கல, அவருடைய சூழ்நிலைகள் அவருடைய விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவில்லை என்பதற்காக அவர் நம்மை விட்டு செல்லுவது இல்லை. அவர் நித்திய மீட்பை கொடுத்திருக்கிறார், ரட்சிப்பின் நிச்சயத்தை நமக்கு என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளை என்ற ஒரு அந்தஸ்து நமக்கு இருக்குது இல்லையா? அந்த சுதந்திரம், அந்த உரிமை, அந்த வாழ்வு, அது எல்லாமே அவருடைய ஆவியானவராலே நடத்தப்படும் பொழுது நாம பெற்றுக்கொள்ள முடியும், அனுபவிக்க முடியும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய பிள்ளை என்ற அந்தஸ்துக்கு நேராக நம்மளை என்ன செய்கிறார், வழி நடத்துகிறார். அவருடைய வாழ்வுக்கு நேராக, அவரது வல்லமைக்கு நேராக, அவரை மகிமைப்படுத்தும் விதமாக நமக்கு அவர் வைத்திருக்கின்ற சிறந்த திட்டத்திற்கு நேராக நம்மளை என்ன செய்கிறார், வழி நடத்துகிறார். ஆவியானவர் வழி நடத்துகிற விதம் சமாதானம். அந்த சமாதானத்தின் மூலம் அவர் அனுதினமும் உங்களுக்கு என்ன தேவையோ, என்ன ஒரு நிமிஷத்துக்கு ஒரு முறை அவர் உங்களுக்குள்ள பேசுறத உங்களால என்ன செய்ய முடியும், கேட்க முடியும். சின்ன சின்ன விஷயங்கள், அவர் பெரிய விஷயத்துக்கு தான் இல்லை, சின்ன சின்ன விஷயங்களுக்கும் அவர் சொல்லுகிறதையும், அவர் இந்த பக்கம் போ, இதை செய், இதை செய்யாத, இதுல உட்காரு, இதுல நிற்காத, இதுல நீ நடந்து போகணும், இதுல நீ பேசணும், இதை நீ பேசக்கூடாது, இதை நீ தீர்மானம் செய்ய வேண்டும், அவர் வழி நடத்துறதை நம்மளால என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரோமர் 8:16.
நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளை என்பதற்கு அவர் அந்த சமாதானத்தின் மூலம் என்ன செய்கிறாரா? சாட்சி கொடுக்கிறார். நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், புதிய சிருஷ்டியாக இருக்கிறேன், தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், இயேசு கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் என்பதன் சாட்சி எது? இந்த சமாதானம். ப்ரூஃப், ஆதாரம், விட்னஸ், சாட்சி இந்த சமாதானமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் மூலம், இந்த சமாதானத்தின் மூலம் தேவன் நம்மை அனுதினமும் வழி நடத்துகிறார். நமக்குள்ள சூழ்நிலையில, ஒரு பிரச்சனையில நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது, ஒரு வழியை நாம் தேர்ந்தெடுக்கும் பொழுது, நம்முடைய சிந்தனைகளில் அல்ல, நம்முடைய இருதயத்தில் சமாதானம் இருந்தால் அது தேவனுடைய சித்தம். அதுல சமாதானம் இல்லாமல் ஒரு கலக்கமோ ஒரு குழப்பமோ இருந்ததுன்னு சொன்னா அது தேவனுடைய சித்தம் இல்லை. தேவனுடைய சித்தமா இல்லையா என்பது சூழ்நிலைகளை பார்த்து இல்லை. சூழ்நிலை நல்லா இருக்குதா, அது கெட்டதா இருக்குதா, அப்படி இல்லை. இது எனக்கு வெற்றியா இருக்குமா, தோல்வியா இருக்குமா, அப்படியும் இல்லை. எங்க பார்த்து நம்ம தீர்மானம் பண்ணணுமா? நம்முடைய இருதயம். சமாதானத்தின் மூலம். அது குழப்பமா இருக்குதா, அது கலக்கமா இருக்குதா, அந்த இடத்துல சமாதானம் இல்லையா, உடனே நம்ம தீர்மானம் எடுக்கக்கூடாது. ஒரு வாரம் அதை நிறுத்தி அதை ஜெபத்துல வச்சு ஆவியானவரை சார்ந்து கொள்ளும் போது நமக்கு என்ன தேவையோ அந்த சமாதானத்தை அவரது வார்த்தையின் மூலம் அவர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எப்பொழுதுமே ஆவியானவர் அவரது வார்த்தைக்கு எதிராக நம்மை வழி நடத்த மாட்டார். அவர் சமாதானத்தின் மூலமாகவும் நமக்கு வெளிப்படுத்துவார். அதை அவரது வார்த்தையிலும் அவர் உறுதிப்படுத்துவார். எந்த ஒரு காரியமும் 2-3 சாட்சிகளினாலே என்ன செய்யப்படும்? நிலைவரப்படும். ஒரு காரியத்துல உடனே முடிவு என்ன செய்யக்கூடாது? எடுக்கக்கூடாது. சமாதானத்தையும் நான் அறிய வேண்டும், வார்த்தையிலே நான் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும். எவ்வளோ பெரிய ஒரு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார் இல்லையா? ஏன் தேவனுடைய வழியை தெரிந்தெடுக்க வேண்டும்? ஏன் தேவனுடைய சித்தத்தின்படி செயல்பட வேண்டும் என்றால், அவருடைய வழியை நம்ம தேர்ந்தெடுக்கலைன்னா அது பாதுகாப்பு இல்லாத வழியாக இருக்கிறது. வாசிக்கலாம். 2 நாளாகமம் 14:11. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். இந்த ஆசா ராஜாவுக்கு ஒரு பிரச்சனை வருது. அவர் எதிரிகள் போர் தொடுத்து வராங்க. அப்பொழுது இந்த ஆசா ராஜா என்ன செய்கிறாருன்னு சொன்னால், தேவனை நோக்கி பார்த்து இந்த ஜெபத்தை செய்கிறார். என்ன ஜெபம் செய்கிறார்? கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். உண்மையை சொல்லணும்னா, பலம் உள்ளவனுக்கும் கர்த்தர் தேவை, பலம் இல்லாதவருக்கும் கர்த்தர் தேவை. அவரை இல்லாமல், அவரை சார்ந்து கொள்ளாமல் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. பலம் இல்லாதவர்களுக்கு அவரோட தேவை என்ற உணர்வு என்ன செய்து இருக்குது. அந்த பலம் இருக்கிறவங்களுக்கு அவரோட தேவை வேணுங்கிற உணர்வு இல்லை. அவ்வளவுதான். 2 பேருக்குமே அவருடைய தயவு தேவை. கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். ஒரு எதிரி நாட்டு ராஜா படையெடுத்து வரும்போது ஒரு பக்கத்து நாட்டு படையோட உதவி அவர் என்ன செய்யல? கேட்கல. யாரை துணைக்கு கூப்பிடுறாரு? தேவனை கூப்பிடுகிறார். கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்துல இந்த ஏராளமான கூட்டத்துக்கு எதிராக நான் என்ன செய்யறோம்? வந்திருக்கிறோம். எங்க பலத்துல இல்ல. அவர் மனுஷ உதவியை நாடல, அவர் தேவனுடைய உதவியை நாடுகிறார். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும்.
அவர் சொல்லுகிற பொருள் என்னவென்றால், யுத்தம் எங்களுடையதல்ல, யுத்தம் யாரோடது? உங்களுடையது. அவர்கள் மேற்கொண்டால் அவர்கள் எங்களை மேற்கொள்ளவில்லை, உம்மை என்ன செய்றாங்க? மேற்கொள்றாங்க. யுத்தத்தை தூக்கி யார் கையில கொடுக்கிறாரு? கர்த்தருடைய கையில கொடுக்கிறார். அந்த அதிகாரத்துல கடைசி எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெற்றி. அங்க உள்ள கொள்ளை பொருட்களை கொள்ளையடிக்கிறதுக்கே அவங்களுக்கு அவ்வளவு நேரம் எடுத்ததுன்னு சொல்லி போடப்பட்டிருக்கும். ஒரு பெரிய வெற்றி. இதே ஆசா ராஜா அடுத்து 2 நாளாகமம் 16வது அதிகாரம் 2வது வசனம் முதல். அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையிலும் உள்ள பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பென்னாதாத் என்னும் சீரியாவின் ராஜாவினிடத்திற்கு அனுப்பி, எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டே, இதோ வெள்ளியும் பொன்னும் உமக்கும் அனுப்பினேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா என்னை விட்டு விலகி போகும்படிக்கு நீர் வந்து அவனோடே செய்த உடன்படிக்கையை தள்ளி போடும் என்று சொல்லி அனுப்பினான். பென்னாதாத் ராஜாவாகிய ஆசாவுக்கு செவி கொடுத்து தனக்கு உண்டான சேனாதிபதிகளை இஸ்ரவேலின் பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்பினான். அவர்கள் ஈயோனையும் தானையும் ஆபேல் மாயிமையும் நப்தலி பட்டணங்களின் எல்லா பண்டக சாலைகளையும் முறியடித்தார்கள். இதை பாஷா கேட்டபோது ராமாவை கட்டுகிறதை நிறுத்தி தன் வேலையை விட்டு ஒளிந்தான். இந்த ஆசா ராஜா யூதாவோட ராஜா, இஸ்ரவேல் ராஜா பாஷா அப்படிங்கிற ஒரு ராஜா. 2 பேரும் இஸ்ரவேல் ராஜாக்கள் தான். 10 கோத்திரங்கள் இஸ்ரவேல் என்று சொல்லப்படுகிறது, 2 கோத்திரங்கள் யூதா என்று என்ன செய்யப்படுகிறது? சொல்லப்படுகிறது. இந்த யூதா நாட்டு மக்கள் போக்குவரத்து இல்லாமல் இருப்பதற்காக நடுவில் ஒரு சுவரை என்ன செய்கிறாரு? இஸ்ரவேல் ராஜா கட்டுகிறார். இந்த சுவரை கட்டுனா இந்த மக்களுக்கு கஷ்டம், அவர்களால் வெளியே உள்ள என்ன செய்ய முடியாது? போக முடியாது. அதனால இந்த ஆசா ராஜா என்ன செய்கிறார்? பக்கத்தில் உள்ள சீரியா ராஜாவுக்கு தன்னோட பண்டக சாலையிலிருந்து போன பொருள் அதெல்லாம் எடுத்து கூலியாக கொடுத்து, நீ பாஷா ராஜா கிட்ட என்ன செய்ய? சண்டைக்கு போ. அந்த பகுதியில நீ சண்டைக்கு போனன்னு சொன்னா இந்த பகுதியில கெட்டுற வேலையை அந்த ராஜா என்ன செஞ்சிருவார்? விட்டு விடுவார். சீரியா ராஜாவும் சரி என்று அந்த பணத்தை வாங்கி கொண்டு பாஷா ராஜா கூட சண்டைக்கு போறாரு. அதே மாதிரி இந்த பாஷா ராஜா என்ன செய்கிறார்? கட்டுகிற வேலையை விட்டுட்டு போருக்கு என்ன செய்கிறார்? செல்கிறார். யுத்தம் முடிந்தது. இது ஞானமான திட்டமா இல்லையா? ஆசா ராஜாவுக்கு போர் வீரர்கள் இழப்பு இல்லை, அங்க போரே நடக்கல, சண்டைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய நோக்கம் அந்த சவரை கட்டக்கூடாது, அந்த கட்டுமான பணியும் என்ன செய்யப்பட்டாச்சு? நிறுத்தப்பட்டாச்சு. போர் இல்லாமல் எந்த உயிர் சேதமும் இல்லாமல் அவர் நினைத்த காரியம் அவருக்கு அங்கே என்ன செஞ்சது? நடந்தது. இது உலக பிரகாரமாக இது புத்திசாலித்தனமான ஒரு திட்டமா இல்லையா? இதை யாரும் முட்டாள்தனமான செயல்னு என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. ஒரு நல்ல செயல், ஒரு புத்திசாலித்தனமா செஞ்ச ஒரு செயல். ஆனா இது தேவனுடைய பார்வையில எப்படி இருக்குது பாருங்க. 2 நாளாகமம் 16வது அதிகாரம் 7வது வசனம். அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியா ராஜாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. மிகவும் ஏராளமான இரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையாய் இருந்தார்கள் அல்லவா? நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியில்லாதவராய் இருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். ஞான திருஷ்டிக்காரன் தீர்க்கதரிசி யூதா ராஜா கிட்ட சொல்றாரு, 7வது வசனம், நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியா ராஜாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தேவனோட திட்டம் இஸ்ரவேல் தேசத்தை இவருக்கு கொடுக்கறது மாத்திரம் இல்லை, அந்த வெற்றியை கொடுக்கறது மாத்திரம் இல்லை, சீரியா நாட்டையும் இவருக்கு கொடுக்கறதாக இருந்தது. இந்த பாஷா ராஜாவை ஜெயிக்கிறது மாத்திரம் இல்லை, சீரியா நாட்டையும் ஜெயிக்கிற ஒரு திட்டத்தை தேவன் ஆசா ராஜாவுக்கு வைத்திருந்தார். இந்த இடத்துல அவர் சீரியா நாட்டை கூலி பொருத்தி கொள்ளாமல்
அவர் தேவனை சார்ந்திருந்தால் சீரியா நாடும் யார் கைக்கு வந்திருக்கும்? ஆசா ராஜாவுக்கு வந்திருக்கும். இதை தான் நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம். அவர் நமக்காக வைத்திருக்கிற திட்டம் நாம் நமக்காக வைத்திருக்கிற திட்டத்தை காட்டிலும் உயர்ந்தது. பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயர்ந்தது. இப்பொழுதோ வெனில் அந்த வெற்றி போனது மாத்திரம் இல்லை. அங்க அந்த தீர்க்கதரிசி சொல்றார் பாருங்க, முந்தின சம்பவத்தை அவர் சொல்றாரு. எத்தனையோ மகா சேனை வரும் பொழுது நீர் அவரை சார்ந்து கொள்ளும் பொழுதோ அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே, அதை மறந்து போயிட்டியான்னு கேட்கிறாரு. இப்பொழுதோ வெனில் அங்க தேவனை குறித்து ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குதா? உலாவிக் கொண்டிருக்கிறதா. நாம என்ன நினைக்கிறோம்? நம்ம சூழ்நிலைகள்ல தேவன் என்னைய பார்க்கலையே, நான் இருக்கிற இடம் அவருக்கு புரியுதா, என் பிரச்சனை அவருக்கு தெரியுதா, எப்போ என்னை அவர் வெளியே கொண்டு வருவார் என்று அவருடைய தயவுக்காகவும் அவர் நம்மை பார்ப்பதற்காகவும் நாம காத்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம நினைக்கிறோம். ஆனா வசனம் என்ன சொல்லுது? தம்மை பற்றிய உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்கள். உத்தம இருதயம் அப்படிங்கிறது அவரை சார்ந்து கொள்ற இருதயம், அவரை நம்புகின்ற இருதயம். தன்னை யார் சார்ந்து கொள்ளுவார்கள், தன்னை யார் நம்புவார்கள் என்று அவர்களுக்கு அவருடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி நாம நினைக்கிறத காட்டிலையும் அவர் நம் மூலமாக அவரது வல்லமையை வெளிப்படுத்த அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? காத்து கொண்டிருக்கிறார். தமது வல்லமையை விளங்க பண்ணும்படி பூமி எங்கும் என்ன செய்தா? உலாவிக் கொண்டிருக்கிறது. எந்த பிள்ளை தன்னை சார்ந்து கொள்ளும்? யார் நம்முடைய வல்லமையை அவர்கள் மூலம் வெளிப்படுத்த எனக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள்? அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரா? தேடிக் கொண்டிருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராய் இருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு என்ன நேரிடும்? யுத்தங்கள் நேரிடும். ஒரு ரகசியம் சொல்றேன். நாம இந்த உலகத்துல நிறைய ஒரு விளைவுகள்ல நின்று கொண்டிருக்கலாம். இது இப்படி செஞ்சதுனால இந்த விளைவு, இல்லை ஏன் இந்த பிரச்சனையில இந்த விளைவு எனக்கு வந்ததுன்னு தெரியவே இல்லைன்னு சொல்லி நம்ம காரணங்களை ஆராய்ந்து பார்க்கலாம். அநேக விஷயங்களுக்கு ஆவிக்குரிய ஒரு காரணம், ஒரு மூல காரணமாக இருக்கிறது. அந்த இடத்த நம்ம சரி செய்யலைன்னு சொன்னா இதை நம்ம என்ன செய்ய முடியாது? சரி செய்ய முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இங்க ஆசா ராஜாவுக்கு யுத்தங்கள் எதனால நேரிட போகுதா? எதனால நேரிட போகுது? அவர் தேவனுக்கு சார்ந்து கொள்ளாமல் இருக்கிறதினால். இது நீங்க தண்டனையான்னு கேட்டீங்கன்னா இது தண்டனை இல்லை. தேவனுடைய வழியை விட்டு விலகினாலே அது பாதுகாப்பு கிடையாது. அது ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு வழி. எதிரிகளுக்கு ஒரு போர்க்களத்துல கவச உடை இல்லாமல் நம்முடைய சரீரத்தை எதிரிக்கு நம்ம காண்பித்து கொண்டு நிற்பது போன்றது. தேவனுடைய வழியை விட்டு நம்ம விலகி செல்லும் போது நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி காமிக்கிறது, நம்ம வெளிப்படுத்துறது. ஒரு நாடு இருக்குது, அதை சுற்றிலையும் கோட்டச்சவர் இருக்குது. கோட்டச்சவர் மேல இராணுவ வீரர்களை வச்சிருப்பாங்க, எதிரி நாட்டு வீரர்கள் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி. அந்த கோட்டச்சவர்ல ஒரு கீறல் விழுந்தாலோ இடிகிறதற்கு ஏதுவாக அது பலவீனமாக இருந்தாலோ அந்த ராஜா அதை விட்டு வச்சிருப்பாரா? அதை பார்த்து சரி செய்வார். இல்லை என்றால் யாராவது அது உள்ள என்ன செய்ய முடியும்? நுழைய முடியும், எதிரி நுழைய முடியும். அதுபோல தேவனுடைய வழிகளை விட்டு விலகுவது எதிரி உள்ளே நுழைவதற்கான வழி. ஒரு பாதுகாப்பே இல்லாத ஒரு வழி, அவனுக்கு எளிதாக கையில் சிக்குவதற்கான ஒரு வழி, அது பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடிய ஒரு வழி. ஒரு சில நோய்களுக்கு காரணம் அந்த கீழ்ப்படியாமையாக தான் இருக்கும். அவங்க எத்தனை முறை இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன்னு சொன்னாலும் அங்கே கீழ்ப்படிச்சாதான் அந்த சுகம் என்ன செய்யும்? வெளிப்படும். நான் சொல்றது புரியுதா? ஒரு சில பொருளாதார பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த மாதிரி காரியங்களா இருக்கும். அதுல அவங்க தேவனை நம்ப வேண்டும். அவர் எதை விட சொல்றாரோ அதை விடுறதுக்கு அவங்க கீழ்ப்படியணும். அந்த இடத்துல அதை என்ன செய்யும்? சரியாகும். நம்ம இந்த இடங்களை சரி செய்யாம நான் சுகமானேன், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும்னு சொன்னாலும் அது கால தாமதமாகும். கிறிஸ்துவுக்குள்ள அது கொடுக்கப்பட்டிருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. கிறிஸ்துவுக்குள் அவர் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு சிலர் ஜெபிக்கிறதுக்கு என்ன கூப்பிடுவாங்க, அவங்களுக்கு எப்படி ஜெபிக்கிறதுன்னு எனக்கு தெரியாது. ஏனென்றால் அவங்க ஒரு பெரிய மனுஷனா இருப்பாங்க, ஆனா அவங்க மாற வேண்டிய இடங்கள்
நிறைய இருக்கும். நான் கையை வச்சு ஜெபிக்கிறதுனால அந்த சுகத்தை அவங்களால என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அவங்க மனம் திரும்ப வேண்டிய இடங்கள் இருக்கு, அவரை சார்ந்து கொள்ள வேண்டிய இடங்கள் இருக்குது. அந்த இடங்கள் இல்லாம நான் சொல்ற ஆசீர்வாதத்தை அவங்களால என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. இப்ப நான் சொல்றது புரியுதா? இந்த சமாதானத்தின்படி நம்முடைய தீர்மானங்களை எடுக்கிறதோட முக்கியத்துவம் அதுதான். ஒரு பாதுகாப்பான வழியை, அவரது சித்தத்தை, அவரது விருப்பத்தை அவர் இந்த சமாதானத்தின் மூலம் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆசார் ராஜா முதல்ல அந்த சமாதானத்துல இருந்து அங்க தேவனை சார்ந்து கொள்றாரு. ரெண்டாவது சம்பவத்துல ஒரு குழப்பத்திலையும் பயத்திலையும் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாரு. சமாதானத்தின்படி உங்கள் வழிகளை நீங்கள் தெரிந்தெடுக்கும் போது அதுல தெய்வ பாதுகாப்பையும் அவரது வல்லமையையும் அதுல வெற்றியையும் நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். குழப்பத்தின்படி ஒரு கலக்கத்துல வேற வழி தெரியாம என்ன செய்ய போறோம்னு ஒரு அழுத்தத்துல ஒரு முடிவை எடுக்கும் போது அது தோல்வியில போய் முடியும். அதோட விளைவுகளும் காலத்துக்கு என்ன செய்யும், தொடரும். நிறைய உதாரணங்களை பார்க்க முடியும். ஆபிரகாம் அவருக்கு வாக்கு கொடுக்கிறார், சகல ஜாதிகளும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அவருக்கு வயசாகுது, சாராள் ஆகாரம் கொண்டு போய் நிறுத்துறாங்க. தேவனுடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவங்க திட்டம் போடுறாங்க. தேவனோட வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறதற்கு நாம திட்டம் போட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் மாஸ்டர் பிளானர், நம்மளை விட நல்லா திட்டம் என்ன செய்வார், போடுவார். நம்ம நினைக்கிறத விட அவருடைய திட்டம் ரொம்ப நல்லா இருக்கும், சூப்பர் நேச்சுரலாக இருக்கும். நம்ம நினைச்சு பார்க்காத, ஆராய்ந்து முடியாத விதமாக அது இருக்கும். ஒரு கலக்கத்தில் காலதாமதமாகுகிறதே என்ற ஒரு குழப்பத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. அங்கே ஒரு குழந்தையும் பிறக்குது, இஸ்மவேலும் பிறக்கிறாரு. நம்முடைய வாழ்வும் அதுதான். கலக்கத்தில் குழப்பத்தில் உலகத்தின் அடிப்படையில் எடுக்கிற ஒரு தீர்மானம் தேவனுடைய சிறந்ததாக இருக்காது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்து இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். ஆபிரகாம் லோத்து. வாசிக்கலாம், ஆதியாகமம் 13:1. ஆபிராமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான். அவர் தன் பிரயாணங்களில் தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும், பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனார். அங்கே ஆபிராம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார். ஆபிராம் உடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து கூடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாதிருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாய் இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று. ஆபிராமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர், இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றார். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனார். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். இந்த ஆபிரகாம் லோத்து பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதில் நிறைய ரகசியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஆபிரகாம் எப்படி ஒரு சமாதானத்தில் அங்கே தீர்மானங்களை எடுத்தாருங்கிறது இதில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. தேவன் அவரை அவருடைய சொந்த ஜனத்திலிருந்து பிரித்தெடுக்கிறார். ஆதியாகமம் 12:1 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அங்கே ஆசீர்வாதங்கள் எல்லாம் சொல்கிறாரு. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவர் புறப்பட்டு போனார். லோத்தும் அவரோடே கூட போனார்.
இங்க தேவன் அவருக்கு கொடுத்திருக்கிற கட்டளை என்னது? உன்னுடைய தேசத்தையும் உன்னுடைய இனத்தையும் உன்னுடைய தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு. இந்த ஆபிரகாமோட இடத்துல உங்களையும் என்னையும் வச்சு பார்ப்போமே. இந்த திட்டத்துக்கு, இந்த தீர்மானத்துக்கு நம்மில் எத்தனை பேர் எஸ் சொல்லுவோம்? உன்னுடைய தேசத்தையும், நம்மோட தேசத்தை விட்டு என்ன செய்யணுமா? போகணுமா? நம்முடைய இனத்தை விட்டு, தகப்பன் வீட்டை விட்டு. இதுதான் இப்போ அநேகரோட பிரச்சனையே, சொத்து பிரச்சனை தான். தகப்பன் வீட்டை விட்டுட்டு, அந்த சொத்தை விட்டு, அந்த சுதந்திரத்தை விட்டுட்டு என்ன செய்ய சொல்றாரு? போக சொல்றாரு. எத்தனை பேர் இதுக்கு சம்மதிப்போம்? எனக்கு இதை விட ஒரு சின்ன வேற ஏதாவது சொல்லுங்க, அதுல உங்களோட அட்வைஸை நான் என்ன செய்யறேன், கேட்குறேன்னு சொல்லி இதை நம்ம என்ன செய்ய மாட்டோம், கேட்க மாட்டோம். ஆனா ஆபிரகாம் அதுக்கு கீழ்ப்படுகிறார். ஆனா முழுவதுமாக இல்லை. உன் இனத்தை விட்டுட்டு நீ போன்னு சொல்றாரு. தன்னுடைய சகோதரனுடைய மகனையும் தகப்பனையும் கூட்டிக் கொண்டு செல்லுகிறார். ஆனா தேவனுடைய கட்டளை அதுவல்ல. நம்ம அநேக இடத்துல நம்ம மிஸ் பண்றோம். உலகத்தோட நீதி நியாயங்களின்படி இது இப்படிதானே நினைக்கிறோம். தேவன் உலகத்தின்படி செயல்படுகிறவர் அல்ல. அவருடைய திட்டத்திற்கு, அவருடைய வழிகளுக்கு யாரு ஒத்துழைக்க மாட்டாங்களோ அவர்களை, அந்த சூழ்நிலைகளை நம்ம பக்கத்துல விட மாட்டார். இங்க ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், பெரிய வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். ஆனா அவர் பாதியா தான் கீழ்ப்படுகிறாரு, முழுசா அவர் என்ன செய்யல, கீழ்ப்படியல. அங்க லோத்தையும் கூட்டி கொண்டு செல்லுகிறார். அங்கு அவங்க போன இடத்துல ஒரு பஞ்சம் வருது. இந்த பஞ்சம் வந்த உடனே ஆபிரகாம் சுற்றி பார்க்கிறார். பக்கத்துல என்ன இருக்குது? எகிப்து இருக்குது. எகிப்து எப்படி இருக்கும்? செழிப்பா இருக்கும். உலகம் எப்பவுமே எப்படிதான் தெரியும்? செழிப்பா தான் தெரியும். அங்க நைல் நதி ஓடுது, அது எப்படி இருக்குது? செழிப்பா இருக்குது. அவர் தேவன்கிட்ட கேட்கல. எகிப்துக்கு தன் மனைவியையும் லோத்தையும் கூட்டிக் கொண்டு என்ன செய்கிறார்? செல்கிறார். அங்க என்ன பிரச்சனை நமக்கு தெரியும். அங்கு ராஜா கிட்ட இருந்து சாராளை காப்பாத்தி கொடுத்ததும் யாருதான்? தேவன் தான் காப்பாற்றி கொடுக்கிறார். ஆபிரகாம் அங்க தப்பே செய்திருந்தாலும் அங்கு ஆபிரகாமுக்கு அவர் உதவி செய்கிறார். எவ்வளவு பெரிய கிருபை இல்லையா? அங்க எகிப்துல இருந்து அவர் திரும்பி வந்த உடனே அடுத்தவர் அந்த தவறு செய்யல, தேவனை தொழுது கொள்ளுகிறார்னு சொல்லி அதுல போடப்பட்டிருக்கு. எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். 4வது வசனம் பாருங்க. தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனார். அங்கே ஆபிராம் கர்த்தருடைய நாமத்தை என்ன செஞ்சுக்கிட்டாரா? தொழுது கொண்டார். நம்ம அநேக முறை அவரை விட்டு வழி தவறி போயிருக்கலாம், அவருடைய தீர்மானங்களை நம்ம தேர்ந்தெடுக்காம போயிருக்கலாம். அதற்காக தேவன் நம்ம அப்படியே விட்டு விடுகிற ஆண்டவர் இல்லை. எந்த விளைவுகள்ல இருந்தாலும் அங்கேயும் நம்மளை காப்பாற்றுறது யாருதான்? அவரு தான். அதுதான் கிருபை. அவர் தேவனை சார்ந்து கொள்ளாம எகிப்துக்கு போறாரு. அங்க ராஜா கிட்ட இருந்து அவருடைய மனைவியை காப்பாற்றுகிறார். மறுபடி அவர் வெளியே வந்து தேவனை ஆராதிக்கிறார், தொழுது கொள்ளுகிறார், அவரை சார்ந்து கொள்ளுகிறார், முழுவதுமாக சார்ந்து கொள்ளுகிறார். இந்த ஆதி அன்புக்கு நேராக தான் அவருடைய சமாதானம் நம்மை வழி நடத்துகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது, ஆதியில நீ என் மேல கொண்டிருந்த அன்பு எங்கே? நம்ம எந்த தவறுல நின்னாலும் நம்ம அந்த இடத்துல மனம் திரும்பும் போது அந்த அன்புக்கு நேராக நம்மை வழி நடத்துகிறார். அங்க என்ன நடக்குது பாருங்க. ஆபிராமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாதிருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாய் இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று. அங்க ஆசீர்வதிக்கிறார். எந்த அளவுக்கு ஆசீர்வாதம்னா 2 பேராலையும் ஒன்னா என்ன செய்ய முடியல, இருக்க முடியல. அடுத்த ஸ்டேஜ் ப்ரமோஷனுக்கு ஆபிரகாமை கொண்டு போகணும். லோத் இருந்தா என்ன செய்ய முடியாது, கொண்டு போக முடியாது. இங்க அடுத்து யாரு தான் அதை தேர்ந்தெடுக்கணும்? ஆபிரகாம் தான் தேர்ந்தெடுக்கணும். இங்க லோத் அவர் அங்க அவருடைய தேசத்திலே விட்டுட்டு வந்திருந்தா உண்மையிலே லோத்துக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை என்ன செஞ்சிருக்காது, வந்திருக்காது. நம்ம நினைக்கிறோம் நம்ம உதவி செய்கிறோம் நினைக்கிறோம், அந்த இடத்த நம்ம சரி செய்கிறோம் நினைக்கிறோம், நம்மளுடைய ஓன் ஸ்ட்ரென்த்தில், சுய பலத்தில் நம்ம ஒரு திட்டம் போடுறோம். அங்கே அப்புறமோட அந்த எண்ணம் யாருடைய குடும்பத்தை நிர்மூலமாக்குது? லோத்துடைய குடும்பம் அங்கே இல்லாமல் போகுது. அங்கே ஒரு பெரிய ஆஸ்தி வருது. 2 பேருக்கும் ஒன்றாக இருக்க முடியல. இவர்களுடைய வேலையாட்களுக்கும் அவருடைய வேலையாட்களுக்கும் என்ன வருது? சண்டை வருது. சுத்திலும் இருக்கிறது புறஜாதிகள். எங்க கலகம் வருதோ, எங்க பிரிவினை வருதோ, அங்க சாத்தானுடைய சகல துர்க்கிரியைகளும் இருக்கும்னு வேதம் சொல்லுது. இந்த முறை ஆபிரகாம் தேவனை முழுமையாக சார்ந்து கொள்ள கற்றுக்கொள்ளுகிறார். அந்த சமாதானத்தில் அவர் முடிவெடுக்கிறாரு. அவரை கூப்பிட்டு, நம்மெல்லாம் ஒரே குடும்பம், சண்டை போட வேண்டாம். நீ வலப்பக்கம் போனா நான் எப்படி போறேன்?
இடப்பக்கம் போறேன், நீ இடப்பக்கம் போனா நான் எப்படி போறேன்? வலப்பக்கம் போறேன். இதுதான் சமாதானத்துல எடுக்கிற முடிவு. ஆபிரகாமோட இந்த இடத்துல இருந்து நீங்க யோசிச்சு பாருங்களேன், நம்மள எத்தனை பேர் இதை சொல்லிடுவோம். ஆபிரகாம் தனி ஆள் கிடையாது. அங்க லோத்து சிறைப்பிடித்து கொண்டு போகப்படும் பொழுது அவர் வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு பிறந்த பிள்ளைகளில் ஆயுதம் பிடிக்க தெரிந்த 300 பேரை கொண்டு, அப்படின்னா சின்ன பிள்ளைங்க எத்தனை பேர் இருப்பாங்க, அவங்களுடைய பெற்றோர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க, கிட்டத்தட்ட ஒரு சின்ன இராணுவத்தை அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்? வைத்திருக்கிறார். இப்படிப்பட்டவருக்கு அவருக்கும் சாராளுக்கு மாத்திரம் சாப்பாடு வேணும்னு இல்லை, ஒரு கூட்டத்துக்கே அவர் என்ன செய்யணும்? சாப்பாடு கொடுக்கணும். ஆடு மாடு மந்தைகள் இருக்கு, இவ்வளவு பேருக்கும் நான் சாப்பாட்டுக்கு என்ன செய்வேன்? முதல்ல பெஸ்டா இருக்கிறத நான் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும்ங்கிற எண்ணம் அவருக்கு வருமா வராதா? வருமா வராதா? வரும். ஆனா அவருடைய ட்ரஸ்ட், அவருடைய நம்பிக்கை இடத்தின் மீது இல்லை, அவரோடு உடன்படிக்கை பண்ணிய தேவன் மீது இருந்தது. தேவனுடைய ஆசீர்வாதம் இடத்தை பொறுத்து அவர் ஆசீர்வதிப்பது இல்லை. இந்த சமாதானத்தை அவர் பெற்றிருந்தார், தேவனை நம்ப கற்றுக்கொண்டிருந்தார். அந்த சமாதானத்துல தான் அந்த ஒரு முடிவை எடுக்க முடியும். விட்டு கொடுப்பது என்பது குழப்பத்திலேயோ கலக்கத்திலேயோ என்ன செய்ய முடியாது? எடுக்க முடியாது, விட்டு கொடுக்க முடியாது. அங்க ஒரு சமாதானத்துல என்னோட ஆசீர்வாதம், என்னுடைய சுதந்திரம் அது எங்க இருக்கு? தேவனிடத்தில் இருக்கிறது. சங்கீதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும், தேவரீர் என்னுடைய சுதந்திரத்தை காப்பாற்றுகிறீர். நம்முடைய சுதந்திரத்தை யார் காப்பாற்றுகிறார்? தேவன் காப்பாற்றுகிறார். அந்த உடன்படிக்கையிலேயே அவருக்கு அவ்வளோ பெரிய ஒரு நிச்சயத்தோடு ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள நம்முடைய சுதந்திரம் பாதுகாக்கப்பட்டுள்ளது. அது பாதுகாப்பா இருக்கு, அதை யாரும் தட்டி செல்ல முடியாது. அது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. எந்த சூழ்நிலையாலையும் எந்த மனிதர்களாலையும் நம்மளுடைய சுதந்திரத்தை என்ன செய்ய முடியாது? தடுக்க முடியாது. கிறிஸ்துவுக்குள் அது பாதுகாப்பாக இருக்கிறது. ஏனெனில் அது நமது செயல்களின் அடிப்படையில் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் செயல்களின் அடிப்படையில் அந்த சுதந்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஆபிரகாம் மாதிரி எத்தனை பேர் அந்த சமாதானத்தின் மூலம் இந்த தீர்மானத்தை எடுக்க முடியும்? நீ வலப்பக்கம் போனா நான் இடம் பக்கம் போறேன், நீ இடப்பக்கம் போனா நான் வலப்பக்கம் போறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் சொல்ல வர்றது புரியுதா? இதை செய்யும் பொழுதுதான், இந்த தீர்மானத்தை எடுக்கும் பொழுதுதான் ப்ராஸ்பர் ஆகிறத என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அந்த சுதந்திரம் இருக்கிறது. நான் அவருடைய வழிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த சமாதானத்தின் மூலம் அந்த வழிகளை அவர் நமக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். குழப்பத்தின் மூலம் இல்ல, கலக்கத்தின் மூலம் இல்ல, பயத்தின் மூலம் இல்ல. என்னோட உரிமையை நான் இழந்து விடுவேனோ, என்னோட சுதந்திரத்தை நான் இழந்து விடுவேனோ, எனக்கு கிடைக்கக்கூடியதெல்லாம் நான் விட்டு விடுவேனோ, தொலைத்து விடுவேனோ, அதை அவர்கள் பறித்து கொள்ளுவார்களோ, இப்படி ஒரு முடிவை நம்ம என்ன செய்ய முடியாது? எடுக்க முடியாது. நான் சொல்ல வர்றது புரியுதா? இதுக்கு முதல்ல என்ன வேணும்னா ஒரு தைரியம் வேணும். தேவனை நம்ப கற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய சுதந்திரத்தை ஒருவரும் என்ன செய்ய முடியாது? தடுக்க முடியாது. தாழ்மையா ஞானத்தோட ஒரு சமாதானத்தோட ஆபிரகாம் இந்த முடிவை எடுக்கிறார். அங்க உண்மையிலேயே லோத்தை விட மூத்தவர் அவர்தான், சிறு பையனாக அவர் தான் எடுத்து வளர்க்கிறார். ஆபிரகாம் மூலமாக தான் லோத்துக்கு அந்த ஆசீர்வாதம். முதல்ல அந்த சொத்தை பிரிக்கும் பொழுது யாருக்கு முதல்ல தேர்ந்தெடுக்கிறதுக்கு உரிமை இருக்கு? சொல்லுங்களேன், யாருக்கு அந்த உரிமை இருக்கு? ஆபிரகாம். ஆபிரகாம் எடுத்த பிறகுதான் லோத் என்ன செய்யணும்? எடுக்கணும். இது அவர் விட்டு கொடுக்கிறது என்பது அவர் தேவனை நம்புவதினால். ஆசீர்வாதம் இடத்தில் இல்லை, ஆசீர்வாதம் யார்கிட்ட இருக்கு? தேவன்கிட்ட இருக்கு. இந்த ஒரு விசுவாசம், ஒரு சமாதானத்தை ஒரு விசுவாசி பெற்றுக்கொண்டால் உடம்புல முக்கால்வாசி நோய் என்ன செஞ்சிடும்? போயிடும். அந்த போட்டி பொறாம விட்டு கொடுக்காம அதை பிடிச்சு இழுத்திருக்கிறது, அந்த உரிமை என்னோடது, என்னோட நீதி, என்னோட நியாயம், இவ்வளவு போராட்டம் இடத்துல இல்லை, நம்ம சிந்தனையில இருந்தா அந்த சரீரம் எப்படி சுகமா இருக்கும்? அதுல தேவன் எப்படி செயல்பட முடியும்? தேவன் இடத்தை வைத்து, பொருளை வைத்து, பணத்தை வைத்து, பதவியை வைத்து, அந்தஸ்தை வைத்து ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல. அவருடைய ஐஸ்வர்யத்திலிருந்து அவர் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய இயல்பின்படி அவர் ஆசீர்வதிக்கிறார். கிறிஸ்துவின் மூலம் அந்த ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் பெருந்தன்மையா ஒரு சமாதானத்தோட தேவனை நம்பி ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார்.
லோத்து என்ன சொல்லியிருக்கணும்? இல்ல, நீங்க தேர்ந்தெடுத்துட்டு எனக்கு கொடுங்கன்னு அவர் சொல்லணுமா இல்லையா? அவர் அதை சொல்லல. அவர் ஏறெடுத்து பார்த்து அங்க என்ன போட்டிருக்கு பாருங்க, 10வது வசனம். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனார். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். இங்க அவர் ஏறெடுத்து பார்க்கிறாரா, யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தி இருக்க கண்டார். அங்க சோதம் கொமோரா அழிக்கப்படுறதுக்கு முன்னாடி அந்த நகரம் ஒரு செழிப்புள்ளதாக, அது எகிப்து தேசத்தை போல் இருந்தது. அது கர்த்தருடைய தோட்டத்தை போல என்ன செஞ்சுதா இருந்ததா. லோத்துக்கும் ஆடு மாடு இருக்கு, ஆபிரகாமுக்கும் ஆடு மாடு இருக்கு. லோத்து அந்த நீர்வளம் பொருந்திய பகுதியை அவர் தெரிந்தெடுத்து அவர் என்ன செஞ்சாருன்னு போட்டிருக்கு பாருங்க. அவர் கிழக்கே பிரயாணப்பட்டு போனார், அவர்கள் பிரிந்தார்கள். 12வது வசனம். ஆபிராம் கானான் தேசத்தில் குடியிருந்தார். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சம பூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டார். நம்ம நினைக்கிறோம் சாத்தான் பயமுறுத்துற விதமா, மிரட்டுற விதமா, கர்ஜிக்கிற விதமா வருவான் நம்ம நினைக்கிறோம். அவன் இது போல இச்சிக்கப்படத்தக்க விதமாகவும் என்ன செய்வான்? வருவான். நீர்வளம் பொருந்தி இருக்கு, அது ஆடு மாடுக்கு தேவை. அவர் ஆபிரகாம் கிட்ட இருந்து ஒரு சொத்தை வாங்கிக்கிட்டு எங்க போறாரா? சோதோம் கொமோராவுக்கு நேராக போய் பக்கத்துல போய் கூடாரம் போடுறாரு, காம்ப்ரமைஸ் ஆகிறாரு. அதோட முடிவு என்ன? அது சிறந்ததுன்னு சொல்லி அவர் எப்படி தேர்ந்தெடுக்கிறார்? வெளிப்புற அடையாளம், அது நீர்வளம் இருக்கு, அது செழிப்பா இருக்கு, எனக்கு தேவையானதெல்லாம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா சோதோம் கொமோரா ஒரு சிட்டி, ஒரு நகரம். அது பார்க்கறதற்கு ரொம்ப கவரும் விதமாக இருக்கும். அது நல்லா இருக்கு அந்த நகரம்னு சொல்லி அந்த ஆவிக்குரிய காரியங்களுக்கு மேலாக உலக காரியத்தை முதல்ல அவர் அங்க என்ன செய்யறாரு? வைக்கிறாரு. எது ப்ராஃபிட்டபிள்னு பார்க்கிறாரு, எது எனக்கு ஆதாயம் என்று பார்க்கிறார். அந்த ஆவிக்குரிய அந்த முக்கியத்துவமோ அந்த ஆவிக்குரிய விளைவுகளோ அவருக்கு பெருசா என்ன செய்யல, தெரியல. நான் சொல்றது புரியுதா? உலக பிரகாரமான ஒரு பண ஆதாயத்தை அவர் பார்த்தாரே தவிர அவருக்கு முன்னாடி இருந்த அந்த ஆவிக்குரிய விளைவுகளை அவர் என்ன செய்யல, பார்க்கல. இன்னைக்கு நீங்க லோத்து தான் அப்படி செய்யறாரான்னு கேட்டா இல்ல, நம்ம எல்லாருமே அதை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நான் சொல்ல வர்றது புரியுதா? எல்லாருமே லோத்தோட சாய்ஸை நம்ம தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆவிக்குரிய உண்மைக்கு மேலாக நமக்கு எது ஆதாயம் வருகிறதோ அதை நாம் தேர்ந்தெடுக்கிறோம். அது ஒரு நபராக இருந்தாலும் சரி, அது ஒரு பதவியாக இருந்தாலும் சரி, அது ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அது எகிப்தை போய் நம்ம என்ன செய்யறது தான்? தேர்ந்தெடுக்கிறது தான். அந்த ஆவிக்குரிய விளைவு நம்ம பெருசா தெரியல, ஏன்னா அதை நம்ம இன்னும் கண்ணால பார்க்கல. கண்ணால எதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? ஆதாயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தரின் தோட்டம் போல சோதோம் கொமோரா இருந்துதான். நம்ம கண்ணுக்கு பார்க்கிறதுக்கு அது பச்சையா, பளபளப்பா, இச்சிக்கப்படத்தக்க விதமா, உண்ணுகிற விதமாக, உலக ஸ்டாண்டர்ட்ல அது ஒரு வெற்றியாக இருக்குது. அதனால இந்த ஆவிக்குரிய விளைவு நமக்கு என்ன தெரியல, பெருசா தெரியல. காம்ப்ரமைஸ். அந்த சோதோம் கொமோராவுக்கு பக்கத்துல போய் கூடாரம் போட்டாரே, அடுத்த அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு, பட்டணத்துக்குள்ள இருந்த லோத்தை அவர்கள் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்கன்னு போட்டிருக்கோம். அப்போ அவர் வெளியே மட்டுமா இருந்தாரு, கொஞ்ச நாள் என்ன செஞ்சுட்டாரு? உள்ள போயிட்டாரு. இதுதான் நம்மளுடைய நிலைமையும். இல்லை, நான் ஒரு தேவைக்காக இந்த இடத்துல இருக்கிறேன், அவர்களுடைய காரியம் என்னை பாதிக்காது, அந்த விளைவுகள் எனக்கு வராது, என்ன நான் பாதுகாத்து கொள்ளுவேன், நான் தேவனோடு தான் இருக்கிறேன். இப்படி நம்ம சோதோம் கொமோரா பக்கத்துல என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. எத்தனை பேர் சோதோம் கொமோரா பக்கத்துல நின்று கொண்டு நான் தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் பலன்களையும் பெறணும்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நான் சொல்ல வர்றது புரியுதா? முதல்ல சோதோம் கொமோரா பக்கத்துல தான் உட்கார்ந்துருப்போம். கொஞ்ச நாள்ல என்ன செஞ்சிருவோம்? உள்ள போயிரும். ஏன்னா அது இழுக்கக்கூடியது. நாம் உலகத்தில் இருந்தாலும் உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது?
எப்படி ஒண்ணா இருக்க முடியும்? இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியமேது. அது பொருளாதார ரீதியாகவும் சரி, திருமண காரியமா இருந்தாலும் சரி, பையன் ரொம்ப நல்ல பையனா இருக்கிறான், பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கு, நல்ல வசதி, கஷ்டம் இல்லை, அவங்க தேவனை அறிஞ்சிருக்கிறாங்களா அறியலையாங்கிறது அவங்களுக்கு முக்கியமா இல்லை. எவ்வளோ ஒரு பரிதாபமா இருக்கு இல்லையா இன்றைய விசுவாசிகளின் நிலை. பையனுக்கு கெட்ட பழக்கம் இல்லை, பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கிறா, அவ தேவனை அறிஞ்ச ரட்சிக்கப்பட்ட பொண்ணாங்கிறத பார்க்கறது இல்லை. அந்த ஆவிக்குரிய ஆபத்துக்கு மேலாக அந்த உலக ஆதாயம் பெருசா தெரியுது. நம்ம எப்படி தீர்மானம் எடுக்கிறோம்? இந்த சமாதானத்தின் படி எடுக்கிறோமா? அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய சமாதானத்தின் மூலம் அவரது வழிகளை அவர் நமக்கு தெரிவித்து கொண்டிருக்கிறார். அதை ஒதுக்கி விட்டு நம்ம குழப்பத்திலையும் கலக்கத்திலையும் நம்முடைய கண்ணுக்கு பச்சையா இருக்குது, நீர்வளம் பொருந்தி இருக்கு என்று தேர்ந்தெடுப்போமானால் அங்க லோத்து பெற்றுக்கொண்டது என்ன? எதை அவர் பெற்றுக்கொண்டார் இல்லையா? எதை பெற்றுக்கொண்டார்? எல்லாவற்றையும் இழந்து விட்டார். அவரை விட்டு பெறுகிற வழி ஒரு ஆபத்தான ஒரு வழி. அதுல ஆதாயம் தெரியலாம், அது பார்வைக்கு பச்சையா இருக்கலாம், அது கர்த்தரின் தோட்டத்தை போல இருக்கலாம். அது எகிப்தாக இருந்தால் நம்ம அதை தேர்ந்தெடுக்க முடியாது. மோசே, அவர் முன்னாடியே 2 சாய்ஸ் இருந்தது. பார்வோனுக்கு அடுத்து ராஜா யாருதான்? மோசே தான். அவர் சொல்லியிருக்கலாம், உங்களோட மக்களை வெளியே விடணும், அவ்வளவுதானே, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, நான் ராஜாவை வந்தோடனே என்ன செஞ்சிடலாம், நான் விடுறது மாத்திரம் இல்லை, அவர்களை அப்படியே கூட்டி கானானுக்குள்ள கொண்டு போய் என்ன செஞ்சிடுறேன், விட்டு விடுகிறேன். இது ஈஸியா இல்லையா? ரொம்ப எளிது. பிறந்ததுல இருந்தே அரண்மனையில் வளர்ந்தவர், எல்லா கலைகளையும் கற்று தெரிந்தவர். வரலாறு சொல்லுது, நிறைய போர்களில் வெற்றியை பெற்று அவர் பார்வோனுக்கு கொடுத்தவர். அவர் முன்னாடி 2 சாய்ஸ், அதை விட்டுட்டு தேவனுடைய வழி அவர் தேர்ந்தெடுக்கணும். மோசே இடத்துல இருந்தா நம்மள எத்தனை பேர் அதை தேர்ந்தெடுப்போம்? தேவனுடைய குரலுக்கு கேட்காதவர்கள் போல என்ன செஞ்சிருவோம்? இருந்துருவோம். உண்மை அதுதான். மோசே கையை நீட்டினோடனே செங்கடல் பிரிகிறதே, எனக்கும் என் பிரச்சனையில செங்கடல் பிரியணும்னு நினைக்கிறோம். மோசே அவருடைய வழியில் நடந்தாரே, அவருடைய வழி அவர் தேர்ந்தெடுத்தாரே, கீழ்ப்படிந்தாரே, சார்ந்து கொண்டாரே, அதுல அந்த வல்லமை என்ன செய்யுது? வெளிப்படுகிறது. இது நம்ம சம்பாதிச்சு பெற்றுக்கொள்றது இல்ல, இது முழுக்க முழுக்க இலவசம். இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் எனக்கு இந்த அதிகாரம், ஆசீர்வாதம், வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரை நான் சார்ந்து கொள்ளும் போது, அவர் வழிகளை நான் தெரிந்தெடுக்கும் போது, அதுல அந்த வல்லமை என்ன செய்யுது? வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம், எத்தனையோ தேவ பிள்ளைகள். அது சமாதானம். இந்த சமாதானம் என்ன பிரச்சனையே இல்லாத வழியில கொண்டு சொல்லும் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா நிச்சயமா வேதம் அப்படி சொல்லல. சமாதானம் தேவனுடைய வழியை நமக்கு காண்பிக்கிறது, ஆனா அது கஷ்டமில்லாத வழி என்று என்ன செய்யல, சொல்லல. உண்மையான விசேஷம் அதுல என்ன அப்படின்னா, அது கடினமாக இருந்தாலும் அதில் நாம் சமாதானத்தோடு நடந்து செல்ல முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது கடின வழியாக இருக்கலாம், அதுல நம்ம என்ன செய்ய முடியும்? சமாதானத்தோடு போக முடியும், பாதுகாப்போடு போக முடியும். பவுல் சீலா அதை தான் செஞ்சாங்க. அவங்க ஒரு பக்கம் சுவிசேஷம் சொல்லணும்னு போனாங்க, ஆவியானவரால தடுக்கப்பட்டு இன்னொரு பக்கத்துக்கு வர்றாங்க. அங்க சுவிசேஷம் சொன்னதுனால அடிச்சு அவங்கள சிறையில தூக்கி என்ன செய்யறாங்க, போடுறாங்க. பவுல் கேட்டிருக்கலாம்ல, நான் பேசாம இன்னொரு இடத்துக்கு தானே போறேன்னு சொன்னேன், என்னை இங்க அடி வாங்குறதுக்காக கூட்டிட்டு வந்தீங்க, நாமளா இருந்தா கேட்டிருப்போம் இல்லையா? அவர் சிறைச்சாலையில என்ன செஞ்சாரா, துதித்து பாடினாரா. மனது முழுவதும் கோபமும் கலக்கமும் பயமும் குழப்பமும் இருக்கிற ஒருத்தரால துதிச்சு பாட முடியுமா? நம்ம சொல்றோம்ல, அநேக நேரம் என்னால வாயை திறந்து ஜெபிக்க முடியல, பாரம் என்ன என்ன செய்யுது, இழுக்குது, வேதம் வாசிக்க முடியல, சோர்வு வருது சொல்றோம் இல்லையா? இங்க மனசுல சமாதானம் இல்லாம அவரால் துதிச்சு பாட என்ன செய்ய முடியாது. அங்க சமாதானத்தோட இருக்கிறார். சிறை காவல்ல அவர் எப்படி இருந்தாரா? சமாதானம், துதிச்சு பாடுறாரு. உட்காவலறையில சிறைச்சாலை கதவு என்ன செய்தா, திறக்குதான். சிறைச்சாலை திறந்த உடனே தப்பிச்சு ஓடி போயிட்டாங்களா? இல்ல. நாமளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? ஓடி இருப்போம். அவங்க ஓடி போகல. அப்படி என்றால் அவங்க துதிச்சு பாடினது தப்பிக்கிறதுக்காக இல்லை.
என்ன ஒரு ஆட்டிடியூட் இல்லை? அந்த அணுகுமுறை எப்படி இருக்கு பாருங்களேன். நம்ம பிரச்சனையில விடுதலை வேணும்னு நம்ம துதிக்கிறோம், அவர் விடுதலை வேணும்னு என்ன செய்யல? துதிக்கல. அதே ஆவியானவர் தான் இன்று நமக்குள்ளே இருக்கிறார். பவுலுக்கு என்ன அபிஷேகமோ அதே அபிஷேகம் தான் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. பவுலுக்குள்ள இருந்த அதே ஆவியானவர், பவுலை விடுவித்த அதே தேவன், பவுலுக்கு சுதந்திரத்தை கொடுத்த அதே தேவன் தான் இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறார். அந்த சமாதானம், அந்த சந்தோஷம் சிறைச்சாலை கதவை திறக்கிறது. தேவனுடைய சித்தத்துல பிரச்சனைகள் இருக்கலாம், அது கடினமா இருக்கலாம், ஆனா அதுல தேவனுடைய வல்லமை வெளிப்படும். அதுல நம்ம சமாதானத்தோட போக முடியும். அது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற விதமாக இருக்கும். அது ஒரு உயர்ந்த திட்டம். அது நமக்கு போட்டு வச்சிருக்கிற திட்டத்தை விட அவர் நமக்கு போட்டு வச்சிருக்கிற திட்டம் எப்படிப்பட்டது? உயர்ந்தது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருடைய சித்தத்தை அந்த சமாதானம் நமக்கு தெரிவிக்கிறது. சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணி பாருங்க. உள்ள சமாதானம் இல்லையா, உடனே ஹோல்ட் பண்ணுங்க, அதை நிறுத்தி வைங்க. ஒரு வாரம் ஜெபிக்க ஆரம்பிங்க. அவர் வார்த்தையின் மூலமாகவும் உங்களுக்கு அதை என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். ஆவிக்குரிய காரியங்களுக்கு மேலாக உலக காரியத்தை வைக்காதீங்க, உலக ஆதாயத்தை பார்க்காதீங்க. அது தற்காலிகம், அது நிரந்தரம் அல்ல. அது தேவனுடைய பிரசன்னத்துல இருந்தும் அவருடைய சிறந்ததுல இருந்தும் நம்மளை என்ன செஞ்சிடும்? பிரித்து விடும். அந்த உலகம் நம்மளை அட்ராக்ட் பண்ணாம இருக்கணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? நமக்கு உலகம் என்னதான் செய்யும்? அட்ராக்ட் பண்ணதான் செய்யும். தேவனை நம்ம கண்ணால பார்க்க மாட்டோம், உலகத்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தேவனுடைய காரியங்கள் எல்லாம் ஆவியா நமக்குள்ள இருக்கு, உலக காரியங்கள்லாம் கண்ணில் என்ன செய்யும்? தெரியும். அது அட்ராக்ட் பண்ணதான் செய்யும். உண்மைக்கு, ட்ரூத்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட் தேவையில்லை, பொய்க்கு தான் என்ன தேவை? விளம்பரம் தேவை. அது இழுக்க தான் செய்யும், அது அட்ராக்டிவா தான் இருக்கும். அதுல விழுந்து போகாம இருக்கிறதுக்கு அவருடைய பிரசன்னத்துல நம்ம இருந்தோம்னா அதுல நமக்கு விருப்பம் வராது. சத்தியத்தை நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா ஆவிக்குரிய காரியம் எவ்வளவு முக்கியங்கிறது நமக்கு என்ன செஞ்சிரும்? தெரிஞ்சிரும். அதோட சிறந்தது, அதோட கணம், அதோட மகிமை, அவர் வச்சிருக்கிற உயர்வானது, இதெல்லாம் தெரியும் போது மோசையை போல, பவுல போல, அப்ரஹாம போல நம்மளால சமாதானத்துல இருந்து அவருடைய வழியை நம்மளால என்ன செய்ய முடியும்? தெரிந்தெடுக்க முடியும். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. எங்களோடு நீர் எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருக்கிறீர். உமது அன்பை தெரிவித்து கொண்டிருக்கிறீர். உமது சமாதானத்தின் மூலம் உமது வழிகளை, உமது விருப்பத்தை எங்களுக்கு நீர் தெரியப்படுத்துகிறீர். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். உம்முடைய சமாதானம் உமது வழிகளை எங்களுக்கு அறிவிக்கிறது. நாங்கள் வலப்புறமோ இடப்புறமோ சாயாதபடிக்கு உமது சமாதானம் நாங்கள் போகும் பாதை இதுவே என்று எங்களுக்குள் உணர்த்துகிற சாட்சியாக இருக்கிறது என்ற சத்தியத்திற்காக நன்றி அப்பா. இந்த உலக வாழ்க்கையில நாங்கள் உலகத்தில் இருந்தாலும் உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல, உமக்கு உரியவர்கள். உம்மை பிரியப்படுத்த, உம்மை உயர்த்த, உம்மை கனப்படுத்த, உமது நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய உமது விருப்பத்தில், தீர்மானத்தில், வழிகளில் நடக்க எங்களுக்கு இன்று கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. அதற்கான கிருபையை உம்முடைய இரத்தம் எங்களுக்கு செய்திருக்கிறது. அனுதினமும் ஒவ்வொரு நிமிடமும் எங்களை நீர் வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். எப்பேற்பட்ட பாக்கியம்! நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் உம்முடைய கரத்தில் தருகிறேன். அவர்களோடு நீர் பேசியதற்காக நன்றி, இடைப்பட்டதற்காக நன்றி, மாற வேண்டிய இடங்களை சுட்டி காண்பித்ததற்காக நன்றி, தடைகளை நீக்கி போடுகிற ஜெய கிறிஸ்து முன் செல்கிறதற்காக நன்றி. எந்த இடத்துல அவங்க பலவீனமா இருக்கிறாங்களோ, எந்த இடத்துல உங்களுடைய கிருபை தேவையோ அந்த கிருபை அவர்களை பலப்படுத்துகிறதற்காக நன்றி. அவங்க தேவைகள் சந்திக்கப்படுகிறதற்காக நன்றி. மன விருப்பங்கள் நம்முடைய சமாதானத்தின் மூலம் நீர் ஆளுகை செய்கிறதற்காக நன்றி அப்பா. அதை அவங்க பெற்றுக்கொள்றதற்காக நன்றி. வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும், செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று இயேசுவின் நாமத்தினால ஆசிர்வதிக்கிறேன். தேவ அன்பு, தேவ வாழ்வு, தேவ சமாதானம், தேவ சுகம் ஒவ்வொருவர் இருதயம், சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.